ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், BTC டோமினன்ஸ் சொல்லி ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் BTC டோமினன்ஸ் வந்து 59.36% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்க்கலாம். இப்போ நாங்கள் கரண்ட் ஆகிக்கிற பிளேஸ் எங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுடைய பிரேக் டவுன் வந்து இப்போ நாங்கள் கரண்ட் ஆகிருக்கோம். ப்ரீவியஸ் ஆகும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுனுக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால், பிரேக் டவுன் கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் அது அப்படியே இங்கே கரெக்டாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் கொடுக்குறாங்க. சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகி கூட இருக்கிறாங்க. சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரெண்டு தான். சரியா? ஒன்று பையில் போகணும், இல்லை செல்ல போகணும். சரியா? ஆனால் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கிட்ட இத்தனை ஒரு நெக்லைன் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பயங்கரமான ஒரு கிராஷ் ஒன்று நடந்திருக்குது மார்க்கெட்டில். BTC டோமினன்ஸ் அந்த டைம் தான் ஆல்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு டபுள் டாப் இருக்குது. இது வந்து டபுள் டாப், இது நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், திருப்பி கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரீவியஸாக இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணாங்க. இந்த ட்ரெண்ட் லைனோட ஏஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கிறாங்க. 3 இயர்ஸாக எங்களுக்கு வந்து இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணி எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பாருங்கள் ஒரு எஃப்இஜி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. எங்களுக்கு அந்த எஃப்இஜி கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஹண்ட் நடக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மேனிபுலேஷன் நடந்துச்சு. அந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி இப்போ எங்களுக்கு இந்த எஃப்இஜி வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிட்டாங்க. சரியா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன மூவ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போயும் வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து பியரிஷ்டாக தான் இருக்குது. BTC டோமினன்ஸ் அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக எங்களுக்கு வந்து இங்கே இருக்க லைன் ஒன்று போட்டிக்கிறேன். இந்த ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இங்கேயும் ஒரு கிளியர் கட்டான ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் பார்க்கலாம். இது வந்து அதோட நெக்லைனாக இருக்கும். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே பாருங்கள், எங்களுக்கு BTC டோமினன்ஸ் வந்து ஒரு கிளியரான பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இப்போ பிரேக் டவுன் ஆகியிருக்குது. டே சார்ட்டில் காட்ட பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இப்போ பிரேக் டவுன் ஆகியிருக்குது. சரியா? அப்போ இப்போ எங்கே வரைக்கும் எங்களுக்கு மூவ் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து கீழே வரலாம். கீழேன்னு சொன்னால் எது வரைக்கும் சொன்னால் 54.72 வரைக்கும் மார்க்கெட் வந்து வரலாம். இங்கே வரைக்குமே எங்களுக்கு வந்து BTC டோமினன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி எங்களுக்கு சப்போஸ் BTC டோமினன்ஸ் வந்து இந்த நெக்லைனை பிரேக் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து அந்த டைம் தான் ஆல்சேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டைம் இப்போ எங்களுக்கு BTC டோமினன்ஸ் எல்லாம் வந்து 46.74 38 அந்த அமௌண்ட்டில் வந்துச்சுன்னு சொன்னால், அல்ட் காயின்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு பவுன்ஸ் ஆகிருக்கும், வேறு லெவலுக்கு பம்ப் பண்ணி கொடுத்துருக்கும் எங்களுக்கு. சரியா? அப்போ இப்போ வந்து நாங்கள் கரண்ட் ஆகிக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ் தான். அப்போ இந்த பிளேஸ்லேருந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகணும். அப்படி கீழே மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு மார்க்கெட் இங்கிருந்து இந்த 54.72க்கு வந்துட்டு இந்த 54.72 இது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி பவுன்ஸ் ஒன்று கொடுக்கலாம். பவுன்ஸ் ஒன்று கொடுத்து எங்களுக்கு நான் ப்ரீவியஸில் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ இருக்கிற கூடையான பாசிபிலிட்டிஸ் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து மார்க்கெட் 54.72 வாரது தான். ஏன்னு சொன்னால், இப்போ ப்ரீவியஸாகவும் இங்கே நடந்திருக்குது. ப்ரீவியஸாக இங்கே வந்து சின்ன ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பிரேக் டவுன் பண்ணியிருக்குது மார்க்கெட். அதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இங்கே பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு எங்களுக்கு அந்த பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கீழே மூவ் ஆகிருக்கும். சரியா? அப்போ அது வந்து வெளியாக இருக்கும். அது பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வெளியாகி கீழே மூவ் ஆகிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகி எங்களுக்கு வந்து நியூ டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பயங்கரமான கிராஷ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இன்னொரு விஷயம் எங்களுக்கு பார்க்கலாம். நான் உங்களுக்கு EM எனேபிள் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கும்
ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இஎம்ஐ வந்து என்ன பண்ணணுக்கி எங்களுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து எல்லா இஎம்ஐயும் ஒரே டைமில் டெத் க்ளோஸ் கொடுத்துக்கிறாங்க. எல்லா இஎம்ஐயும் ஒரே டைமில் டெத் க்ளோஸ் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்படி நடந்திருக்குது. இங்கேயும் எல்லா இஎம்ஐயும் ஒரே டைமில் டெத் க்ளோஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து 2 தடவை டெத் க்ளோஸ் நடக்கணும் ஒரே டைமில். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டெத் க்ளோஸ் வந்து 20 mm 50 mm டெத் க்ளோஸில் தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு மார்க்கெட் இன்னும் கீழே ஃபர்தராக மூவ் ஆகிக்கிட்டே இப்போ ஓகே, மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகிட்டு எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இது கீழே வரும், இது 2 கீழே வரும். இது வந்து இப்படி ஒரு டெத் க்ளோஸ் ஒன்று தரும், இது இங்கே ஒரு டெத் க்ளோஸ் தரும். அப்போ எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து டெத் க்ளோஸ் நடக்கும். அங்கே வச்சு என்ன செய்யணும் சொன்னால் அங்கே திருப்பி பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட் மீது. சரியா, மார்க்கெட் மீது பவுன்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு கோல்டன் க்ளோஸ் ஒன்று தரும். ஒரு கோல்டன் க்ளோஸ் ஒன்று தந்துட்டு அந்த கோல்டன் க்ளோஸுக்கு ஏற்ற மூவ் ஒன்று மார்க்கெட் கொடுத்துட்டு அங்கேருந்து நீ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே மூவ் ஆகக்கூடாது. எல்லாம் ஒரு டெத் க்ளோஸ் ஒன்று கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து அல்சேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய நியூஸஸ் இப்போ லீக் ஆகுது என்னென்னு சொன்னால் 2026 அல்சேஷன் வரும் அப்படின்ற மாதிரி. அப்போ இப்போ வந்து பிடிசி டொமைன்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் பிடிசி டொமைன்ஸ் வந்து கீழே வரணும். கீழே வந்துட்டு தான் அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே மூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது எதனால் கீழே வந்துட்டு மேலே மூவ் ஆகணும்னு சொன்னால் இப்போ கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா கொஞ்சம் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பம்பை பார்த்து நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பிகினர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் லாங் பொசிஷன் ஒர்க் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த டைம் பார்த்து மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் லிக்யூரிட்டி தேவை அவங்களுக்கு அல்சேஷன் கொண்டு வரது, அல்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அப்போ அந்த லிக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லிக்யூரிட்டி தேவை அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் திருப்பி மார்க்கெட்டை வந்து பிடிசி டொமைன்ஸ் வந்து ஏற்றுவாங்க, மற்ற ஆல்ட் காயின்ஸ் எல்லாத்தையும் டம்ப் பண்ணுவாங்க. அப்படி டம்ப் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண அந்த லாங் பொசிஷன், அந்த லாங் பொசிஷன் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் ஆகி எங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு லிக்யூரிட்டி ப்ரொவைட் ஆகும். அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் திருப்பி பிடிசி டொமைன்ஸை டம்ப் பண்ணுவாங்க. அப்படி டம்ப் ஆகிக்கிட்ட எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பம்பாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கும் கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் எங்களோட குயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.